வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த விலாக் வந்து தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு துவாதசி. அன்னைக்கு வந்து நான் இப்போ இருக்கிற வீட்டில் துளசி மாடம் பிரதிஷ்டை பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைக்கும் நம்ம பூஜை அறையை ரெடி பண்ணிடணும் இல்லையா? அதனால் இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லஞ்ச் வேலையெல்லாம் முடித்து எல்லோரும் வெளில கிளம்பினதுக்கப்புறமா கொஞ்சம் மற்ற வேலையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா பூஜை அறை வேலை க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை படங்களையும் துடைச்சி வைக்கணும், பூஜை பாத்திரங்களையும் விளக்கணும். இன்றைக்கி நான் பித்தளை பாத்திரமும் காப்பர் பாத்திரமும் விளக்கறதுக்கு இந்த விம் சூத் அப்படின்ற விம்மோட அந்த லிக்விட் வாங்கிக்கிட்டேன். ₹60 வீட்டுக்கு பக்கத்தில் கிடச்சிது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லா தான் விளக்குது. ஆனால் நான் கொஞ்சம் சபீனாவும் சேர்த்து தான் விளக்கினேன். இந்த வீட்டில் வந்து பூஜை பாத்திரம் விளக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, நான் கொஞ்சம் இந்த பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரி பூஜை பாத்திரங்களை ரொம்ப கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லணும். ஆனால் வெளியில் உட்காந்து விளக்கும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. சரி, ஒரு காஃபியும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு, காஃபி இல்லை டீ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டு விளக்க ஆரம்பித்தேன். அதே போல் விளக்கி எடுத்துகிட்டு உள்ளே வந்து உட்காந்து தொடச்சிட்டு கொஞ்சம் விபூதியெல்லாம் வச்சு தேய்ச்சி அதுக்கப்புறமும் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் ஜவ்வாதும் கலந்துப்பேன், கொஞ்சம் பன்னீரும் கலந்துப்பேன். இன்றைக்கி பன்னீர் ஊற்றி மஞ்சள் கலந்துக்கிட்டு விளக்கெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன். வெள்ளி விளக்கும் ரைட்டு, பித்தளை விளக்கும் ரைட்டு. கொஞ்சம் விபூதி வச்சு கொஞ்சம் தேய்ப்பேன். தேய்ச்சிட்டு ஆக்சுவலி பற்பொடியும் வச்சுருந்தேன் தேய்க்கலான்னு சொல்லிட்டு, என்னமோ எனக்கு மனசு வரல. அதனால் விபூதி வச்சு தேய்ச்சாலே எனக்கு நல்லா தான் வரும். அதனால் நான் அதை வச்சே தேய்ச்சிட்டேன். விளக்குங்களில் எப்பயுமே பொட்டு வைக்கும்போது பின்னாடியும் கஜலக்ஷ்மி முகம் இருக்கும். எல்லார் விளக்குலையுமே இருக்கும் பாருங்கள். அதனால் பின்னாடியும் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா நல்லது. இந்த பற்பொடி வச்சு தேய்க்கலாம். தேய்ச்சிட்டோன்னா திரும்ப கழுவணும். விபூதினா நமக்கு அது நல்ல விஷயந்தான். நம்ம கழுவ தேவை கிடையாது. வச்சு டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டோன்னா போதும். முதவே பூஜை பாத்திரம்லாம் எடுத்துட்டதால் இந்த பூஜை மந்திர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. இப்போ வந்து அங்கே இருந்த இது டஸ்ட் எல்லாமே க்ளீனாக தொடச்சிட்டு, ஆக்சுவலி இங்கே வந்து கொஞ்சம் படம் தான் வச்சுருந்தேன். நேற்று திரும்ப கொஞ்சம் படங்களை எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பூஜை அறைக்குள்ளார எத்தனை படங்கள் வைக்கலாமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். சின்ன சின்னதாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒட்டிட்டேன். பின்னாடி டபுள் டேப் போட்டு சென்டராக இருக்கிறது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா கடவுளும் அதில் இருப்பாங்க. ஊரில் ஒரு 9 சாமி இருக்கும். இன்னொரு சாமி கூட இருக்கும், லக்ஷ்மி தேவி கூட. எல்லா சாமியுமே வந்து எங்கள் தாத்தா கல்யாணத்தப்போ ஒரு மாதிரி சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதே போல் ஒரு விநாயகர் படமும் பெருசாக அந்த வீட்டில் வச்சுருந்தேன். அதையும் இங்கே வைக்கணும். அது மேலே ஷிஃப்ட் ஆகி மேலே அவசர அவசரமாக எடுத்து வைக்கும்போது மேலே போயிடுச்சு. அது இப்போ எந்த பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வைக்கணும். அது எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய விநாயகர் அவர். அந்த ஃபோட்டோ கிடச்சதும் திரும்ப எடுத்து அந்த பூஜை அறையோட மேல் பகுதியில் கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன், அங்கே வைக்கணும். மத்தியானத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேலே நம்ம துளசி மாடம் பூஜை, சின்ன துளசி செடி வச்சுட்டு அதோட ஒரு நெல்லிக்கன்று வச்சுட்டு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு நேற்று பூஜை முடிச்சுட்டு ஒரு லைவ் கூட அப்படியே வந்திருந்தேன். மேல் அறையில் வந்து வெள்ளி விளக்கு, சிவன், அப்புறம் வேல், அப்புறம் கோமாதா இவங்களெல்லாம் அரிசி வச்சு ஒரு தட்டில் வச்சுட்டு இந்த பக்கம் சிவன் வச்சுட்டேன், லிங்கம். கீழறையில் வந்து குலதெய்வம் வந்து நான் சொம்பில் தண்ணி வச்சு வழிபடுவேன். அப்புறம் பக்கத்துலேயே பாபா, அப்புறம் குரு பகவான், இந்த மாதிரி படங்களெல்லாம் கீழே வச்சுட்டேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 3:30 மணி ஆகிடுச்சு அரேஞ்ச் பண்ணி முடிக்க. அதுக்கப்புறம் சரி வேறு வழியில் கொஞ்சோண்டாவது சாப்பிட்ணும், இப்போல்லாம் சாப்பிட்லன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டேன். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் பீட்டு, அப்புறம் வெத்தலை, நெல்லிக்காய் தேடி அலைஞ்சேன். நெல்லிக்காய் கிடைக்கல. அதுக்குள்ளே செம்ம காற்று மழை. இப்போ அதனால தான் எனக்கு வந்து கோல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 5:40க்குள்ள இந்த மாதிரி பிரசாதம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டேன், கேசரி. அப்படியே 6:00 வந்து வீட்டுக்குள்ளே எல்லாம் விளக்கு ஏற்றிட்டு, ஆக்சுவலி பூஜை பண்ண முடியுமா முடியாதாங்கிற அளவுக்கு சரி மழை பெஞ்சுது. செம்ம காற்று வேறு. கரெக்டாக வந்து ஒரு 6:15 அந்த மாதிரிலாம் மழை விட்டுட்டு கொஞ்சம் தூறலும் அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா வாசப்படியிலேயே வச்சுட்டு வீட்டுக்கு நம்மளோட நிலவாசப்படிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க டெரஸில் துளசி மந்திரம் கடகடன்னு நமக்கு இந்த அரேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக செய்கிறது தான் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிருவேன் நான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வாட்டி செஞ்சேன். பட் எனக்கு அதுவே பரவாயில்லன்னு தோணுது. அப்புறமா கடகடன்னு துளசி மாடம் வச்சுட்டு அதில் செடி வச்சுட்டு அது பக்கத்தில் வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தது. அதில் வந்து ஒரு நெல்லிக்கணும் உடச்சிட்டு வந்திருந்தேன்.
கொஞ்சம் ஏர்லியாகவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதெல்லாம். அந்த கடைக்கு போய் பூஜை சாமான் அப்புறம் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது. ஏன்னா நம்ம துளசி அம்மனுக்கு ப்ளவுஸ் ஒன்று அவங்களுக்கு உடையாக உடுத்தணும். கீழே தட்டிலையும் வைப்பேன். அதுக்காக வாங்க போயிருந்தேன் கடைக்கு. அப்படியே வரும்போதே வந்து அந்த நெல்லிக்கனும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரியான மழை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முந்தி ஃபுல் தூறலும் விட்டுருச்சு. ஏன்னா 6:30 to 7:30 வந்து கௌரி நல்ல நேரம் இருந்தது. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையும் வைக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் மற்ற வேலையுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துவாதசி அன்னைக்கு நம்ம செஞ்சால் இது நல்லது. சர்வ ஏகாதசிக்கும் அடுத்த நாள் வந்து இது துவாதசி வரும் எப்பயுமே. ஏகாதசிக்கு அடுத்த நாளே துவாதசி. அந்த டைமில் வந்து நம்ம நெல்லிக்கண்ணோட சேர்ந்து துளசி அம்மாவையும் வச்சு வழிபடலாம். புதுசாக பிரதிஷ்டை பண்ணுறது. ஏன் நம்ம நெல்லிக்கணும் வைக்கிறோம் அப்படின்னா, துளசி அம்மன் வந்து மகாலட்சுமி, நெல்லிக்கன்று வந்து அதாவது மரமாக வைக்கலாம். மரம் எப்படி வைக்க முடியாது. அதனால் சின்னதாக ஒரு கணு கிள்ளி அதோடு சேர்த்து வச்சு செடியை பிரதிஷ்டை பண்ணிவிட்டு, மற்றபடி சுற்றி கோலம்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி பக்கத்தில் வச்சுட்டு, அப்புறம் உடை அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு, சிம்பிளாக கொஞ்சம் நகைகள் மட்டும் போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். இது எல்லாத்துக்குமே என் பையன் என் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணான். எனக்கு இந்த மாதிரி சாமி வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கடன்னு பண்ணி பழகிடுச்சு. அதுவும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டோமா. ஆனால் எனக்கு காய் வாங்கிட்டு வந்து அதில் விளக்கு ஏற்றுவேன். ஒரு 5 நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாகவும் செய்வேன். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு கேசரி மட்டும் பண்ணிவிட்டு, ப்ளவுஸ் பீட்ஸை தட்டில் வச்சுட்டு, ஒரு அக்காவை அழைச்சிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு தட்டு கொடுக்கணும்ல, அதுக்காக அந்த மங்கள பொருட்களும் வச்சு மாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, பழம், அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பீட் அதையும் வச்சுட்டேன். பிரசாதமும் கேசரி செஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். அதனால் கொஞ்சமாக நகைகளை போட்டுட்டு கடகடன்னு, ஏன்னா மழை இருந்ததால், அதனால் கடகடன்னு சாமியை அலங்காரம் பண்ணி ஃபாஸ்ட்டாக சாமி கும்பிட்டுட்டேன். எனக்கு இந்த முறை ரொம்பவே சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதே போல் இங்கே பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் நெய்பர்ஹுட் ஒரு அக்கா, அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்கள மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன். ஏன்னா இங்கே ரொம்ப வீடு கிடையாது பக்கத்தில். இன்னும் நம்ம பழகவும் இல்லை. அதனால் நான் அவங்கள கூப்பிட்டு சாமி கும்பிட்டேன். அவங்களுக்கு ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னும் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்கலாமேம்மா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டியேன்னு கேட்டாங்க. இவ்வளோ வேலை பார்க்குறேன்னாங்க இதுக்கே. நான் இதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ வேலை பார்ப்பேன். இதுக்கே இவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் நீனு, காலையிலேருந்து வேலையாகவே இருக்கியேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி தான் செய்கிறேன். எனக்கு அவ்வளோவா கஷ்டமாக தெரியல. இதை விட அதிகமாக வேலை செய்வேன் முதல்லாம். நல்லபடியாக துளசி அம்மாவுக்கு ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இந்த இடத்துல ஸ்கேல் வச்சு வளையல் போட பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த புல்லாங்குழல் இருந்துச்சு, கிருஷ்ணர் புல்லாங்குழல், அதை வச்சு அம்மனுக்கு வளையல்லாம் போட்டு நல்லபடியாக அலங்காரம் பண்ணி பூஜையை சூப்பராக முடித்து சாமி கும்பிட்டாச்சு. ஆக்சுவலி இந்த விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் வந்து நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.